ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவோ எங்கள் பிழைப்புக்கு அடுத்த விஷயத்திலே, வருமானத்துக்கு அடுத்த விஷயத்திலே, எங்கள் வேலைகள் தொழில் அடுத்த விஷயத்திலே எவ்வளவோ முயற்சித்து பார்க்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அளவு கூட முன்னேற்றம் இல்லையே, வருமானத்திலே எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பாருங்கள், அன்றைக்கு பேதுரு என்கிற மனிதன் தன்னுடைய தொழிலே தோற்றவனாய் கலிலேயா கடற்கரையிலே வெறும் வலை அலசிக் கொண்டிருந்தான். இப்பொழுது இயேசு அவனை சந்திக்கிறார். அவனிடத்தில் சொன்ன வார்த்தை, இப்பொழுது வலையை போடு. ஆம், இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை இவன் விசுவாசித்து அவர் சொன்னதை அப்படியே செயல்படுத்தினான். பாருங்கள், எங்கே தோற்றானோ, எந்த கடற்கரையிலே ஒன்றுமில்லாமல் இருந்தானோ, அதே இடத்தில் 2 படகு அமிழத்தக்க மீனை கொடுத்ததற்கான அந்த ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.